என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. பயங்கர வெக்கம் தான் போல. யாருக்கு? எனக்கா? வேற நீ தானே இந்த ரூம்ல இருக்க. நீங்க பாத்துட்டே இருக்கிறதுனால நானும் அப்படியே இருக்கேன். கொஞ்ச நாள் தாண்டி நம்ம வீட்டுக்கு வந்த உடனே எல்லாம் புதுசா இருந்த மாதிரி இருக்கா? புதுசா இருக்கா? அதே வீடு தானே. எனக்கு எல்லாமே புதுசா இருந்த மாதிரி இருக்கு. ஸ்னோ கூட கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கா? நீ இங்க வந்து 1 மாசம் தான் ஆச்சு. 1 மாசத்துல 15 நாள் இங்க, 15 நாள் உங்க வீட்ல. அதான் உனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. ரோஹித், நான் இங்க வந்ததுக்கு பிறகும் சித்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல. ஏன் உன்னையாவே கட்டி பிடிச்சி கொஞ்சம் குலாவனு சொல்லிட்டா வந்த? அப்படி இல்ல. ஆனாலும் எப்ப என்ன சண்டை நடந்தாலும் அடுத்த தடவை நான் போய் பேசும்போது அவிய எள்ளு போலியாவது பேசுவாவ. ஆனா இந்த வாட்டி அவங்க ஹால்ல தான் இருக்காவ. இன்னி பார்த்ததும் அவங்க பாட்டி கிளம்பி போயிட்டாவ. சந்தோஷம்னு இரு. நீங்க ஏதாவது பண்ணீங்களா? நான் என்ன பண்ண போறேன்? எப்ப என்ன அவிய ஏதாவது சொன்னாலும் நீங்க போய் சண்டை போட்டுட்டு தானே மறு வேலையை பாப்பியா? இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆள் அமுக்கமா இருக்கத பார்த்தா ஒன்னும் சரியில்லையே. நான் அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டிருப்பேன்னு நினைக்கிறியா? கன்ஃபார்மா ஏதோ பண்ணிருக்கீங்க. எனக்கு வேற வேலை இல்லையா? அவள்கிட்ட கலந்து சண்டை போட்டுட்டு இருக்க. அவி பேசுனதுல இருந்து நான் உன் கூடால தானே இருக்கேன். ஸ்டேஷன் போயிட்டு வரும்போது உன்னையும் கூட தான் கூட்டு வந்திருக்கேன். இதுல எந்த கேப்ல அவள்கிட்ட போய் சண்டை போட்டிருப்பேன்? ஆனா கன்ஃபார்மா என்னமோ பண்ணி தான் வச்சிருக்கீங்க. இன்னொன்னு தெரியுமா? நம்ம வீட்ல ஒரு அதிசயம் நடந்திருக்கு. அதிசயமா? ஆமா, இந்த அக்ஷயா இருக்குல்ல, அவளுக்கு என்ன? அவிய என்கிட்ட வந்து சாரா எப்படி இருக்கா, நல்லா இருக்குதியா அப்படின்னு கேட்டாவ. வேற என்ன கேட்டா? உன் போனை கொஞ்ச நேரம் தருவியான்னு கேட்டாவ. அவியெல்லாம் என்கிட்ட பாசமா பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. ஏ லூசு, அவளுக்கு போன் தேவைப்பட்டிருக்கு. அதுக்காண்டி உன்ட்ட ஐஸ் வைக்க மாதிரி வந்து பேசிட்டு போயிருக்கா. ஆமா, அவியல்ட்ட இல்லாத போனா ஐபோன் தானே வச்சிருந்தாவ. இதுல என் போனையே தேடி வர போறாவ. என்ன பிரைன் என் பொண்டாட்டிக்கு. நாளைக்குலாம் அத்தை மார்க்கெட்டுக்கு போனேன்னு சொல்லிட்டு இருந்தாவ. சரி, நானும் அவங்க கூடல போட்டுமா? இது மார்க்கெட்டுக்கு போறதுக்கா? ஆமா, எதுக்கெல்லாம் ஆசைப்படியா? சின்ன வயசுல இருந்து என்ன இதுக்கெல்லாம் கூட்டு போனதே கிடையாது. என்னையும் மட்டும் இல்ல, பிரியா வேண்டாம். பாட்டிமா தான் கடைக்கெல்லாம் போனா போயிட்டு வருவாவ. எங்க அம்மாவை கூட விட மாட்டாவ. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்த மீன் வாங்குவாவ எல்லாம். மீன் கடை, அதுக்கப்புறம் காய்கறி கடை, இதெல்லாம் அப்படி சுத்தி பார்த்துட்டு வரணும்னு. எதுல எல்லாம் உனக்கு ஆசை இருக்கு பத்தியா? எல்லாத்துலயும் ஆசைதான். ஆனா உங்களுக்கு தான் என் மேல கொஞ்சம் ஆசை கம்மி. படுறா. யாருக்கு? எனக்கா? ஆமா, நான் தானே உங்க பின்னாடி உங்களை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தேன். யாரு? நீ சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்த. ஒரு போன் பண்ண முன்னாடியே வள்ளு வள்ளுன்னு வந்து நிப்ப. உங்களுக்கு என்ன சும்மாவே இருக்க மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் எனக்கு போன் பண்ணிட்டே இருக்கீங்க. எத்தனை வாட்டி என்ன திட்டி இருக்க. இதுல நீ ஏன் பின்னாடி சுத்தி வந்தியா? நான் அத சொல்லல. இப்ப இப்ப நான் மட்டும் உங்க பின்னாடி வராட்டா நீங்க அப்படியே இருந்திருப்பீங்கல்ல. தள்ளி போங்க ரோஹித். சாரா, முத நாம எங்க பார்த்தோம்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? பாக்கவா செய்தோம், சண்டை எல்லாம் போட்டோம். சண்டை போட்டமா? சண்டை போட்டேன். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா எனக்கு அந்த இடத்துலயே மாலை போட்டிருப்ப. ஆனா வீட்டுக்கு வந்தோடனே நாங்க என்ன தெரியுமா நினைச்சோம்? எப்படியும் இருந்தாலும் நோதான் சொல்லுவாரு, வேற மாப்பிள்ள பாத்திர வேண்டியதானு. போலீஸ்காரன் பொண்டாட்டி போல்டா இருக்கணும்ல, அதான் உன்னை செலக்ட் பண்ணேன். ஆனா செலக்ட் பண்ணதுக்கு பிறகு தானே தெரியுது இது ஒரு தொட்டாச்சு நீங்கின்னு. யார் தொட்டாச்சு நீங்க? நானா? வேற நாயா? இந்தா ஒருத்தி என்னமோ சொன்னான்னு சொல்லிக்கிட்டு அழுதுட்டு ஓடியாச்சு ஸ்டேஜ்ல இருந்து. இனிமே குங்குமம் வைக்க மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமா? நல்ல அழகான சான்ஸ மிஸ் பண்ணிட்டோம். என்ன இருந்தாலும் நான் சொன்னது மட்டும் உண்மைதான். நான் மட்டும் உங்க பின்னாடி வரலனா இந்நேரமா அப்படியே தான் இருந்திருப்பியா? நான் சொன்னேன் இல்ல சாரா, ஏற்கனவே உங்களை விட எங்களுக்கு தான் ஃபீலிங்ஸ் ஜாஸ்தி. கல்யாணம் ஆன அன்னைக்கு நானும் பல எதிர்பார்ப்போட தான் வந்தேன் இந்த உலகத்திலேயே. சாரா, இப்ப நினைச்சாலும் எனக்கு அது சிரிப்பு தான் வருது. எதையோ யாராவது ஃபர்ஸ்ட் நைட்டு கொடுத்து விட்ட பால் சொம்ப வழியில வரும்போதே பாலை குடிச்சிட்டு சொம்ப மட்டும் கொண்டு வந்திருப்பாவலாம். ஹிஸ்டரியிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. அதுவும் இல்லாம உள்ளாடி வரும்போது கொஞ்சமாவது வெக்கப்பட்டுட்டு வருவாவ. இங்க பாலையே குடிச்சிட்டு வெறும் சொம்போட உள்ளால வந்த. ரொம்ப பல்ல கட்டாதுங்க, கேவலமா இருக்கு. அந்த டைம்ல எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, இது ஒரு குழந்தைன்னு. உள்ளாடி வர்றதுக்கு முன்னாடி பாலை குடிச்சிட்டு சொம்ப மட்டும் எடுத்துட்டு வந்த முத பொண்டாட்டி நீதான். அப்பனா முத பொண்டாட்டி ரெண்டாம் பொண்டாட்டின்னு அப்படியே போயிட்டே இருக்குது போல. ஒன்ன வச்சு மேய்க்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் இல்ல. நீ உள்ள வந்த உடனே எனக்கு புரிஞ்சுட்டு நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். கொஞ்ச நேரம் யோசிச்சேன், ஒருவேளை பிடிக்காம இருக்குமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கே டக்குன்னு தோணுச்சு, நீயே போன்ல சொல்லியிருக்கல சாரா, பிரியாக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். ஒருவேளை நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பிரியா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு ஏதாவது சொல்லிட்டாள்னா நானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன்னு. ஒரு நல்ல ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபோட மனசை புரிஞ்சு நடந்துக்கிறது தானே.
அதுக்கப்புறம் நான் தான் மனசு மாதிரி கேட்டேன்ல. யாருக்காக கேட்ட? அவ பேசுறா இவ பேசுறான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்த. அதுக்கு அடுத்த நாளே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்ப அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு. போட்டோ பார்த்த உடனே உன்னை பிடிச்சது உண்மைதான். ஆனா சாரா, உன் மேல எனக்கு முதல்ல காதல் எப்ப தெரியுமா வந்து? முத உன்னை பார்த்தேன்ல அப்பவே வந்துட்டு. சண்டையெல்லாம் போட்டு போனேன். போல்டான பொண்ணு பத்தியா? இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? ஆனா உண்மையாவே நீ போல்டா இல்ல. எல்லார்கிட்டயும் கரெக்டா இருக்க உன்னால அத்தையை மட்டும் டீல் பண்ண தெரியல. தெரியாமலே இருந்துட்டு போட்டு. இனிமே நான் உங்கள்ட்ட மாதிரியெல்லாம் பேச போறது கிடையாது. அவ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டு. எனக்கு ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து இருக்கதான் பிடிக்கும். இங்கேயும் அதே மாதிரி இருக்கும். அப்படியே இருந்துட்டு போறோம். சண்டையெல்லாம் வரதான் செய்யும். எந்த வீட்டுல தான் சண்டை வராம இருக்கு? உன் மண்டையில இன்னும் புத்தி வரல இல்ல? சரி, அப்பனா நானும் ஒண்ணு சொல்லியே நல்லா கேட்டுக்கா. நீ வாய் முடிக்கிட்டு போக சண்டை இங்க பெருசாயிட்டு தான் இருக்கான். வாய் அடக்குனா சண்டையெல்லாம் வராது. அப்படியே பெய்யறான். நீ அடக்கிக்கிட்டு இரு. நான் எதுக்கு வாய் அடக்கணும்? இங்க பாரு, லாஸ்டா ஆன் பண்ணி நீ கேட்டீங்கன்னா பிரச்சனை அதோட முடியும். இல்ல என்னன்னாலும் உனக்காண்டி நான் தான் முன்னாடி வந்து நிக்கணும்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. என் ஒய்ஃபை பேசினா திருப்பி கேட்கறதுக்கு எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லேன், நீ கேட்டா அதோட முடியும். நான் கேட்டா என்ன கூட்டிட்டே தான் இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன், நீ பேசி முடிச்சிருன்னு. இப்பதானே கீழே இருந்து மேல வந்தோம். கொஞ்சம் நேரமே இருந்துட மாட்டாவளா? வாரேன். என்ன வாரேன்? என்ன வாங்கிட்டு வந்தீங்களா? என்னது அத்தை, வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். இல்ல, கொஞ்சம் வெளியே போறியா? நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். நீங்க பேசுங்க, பேசாம போங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல. வாங்கிட்டு வந்தீங்களா? என்னது? அக்ஷயா, போறோம் பேசுவோம். அப்பனா வாங்கிட்டு வரல. நான் இத்தனை தடவை சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்க வாங்கிட்டு வரல, அப்படிதானே? சரி, நாளைக்கு வாங்கி தந்தா கூட போதும். இப்போதைக்கு உங்க போனை தாங்க. போலீஸ்காரன் போன கேட்க அறிவில்லையா உனக்கு? அதுல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா? எனக்கு உங்க எந்த டாக்குமெண்ட்டும் தேவையே இல்ல. நான் என் பாட்டி கொஞ்ச நேரம் நெட் நோண்டிட்டு தாரேன். என் போன்லாம் தர முடியாது. அதான் நான் அமைதியா பேசிட்டு இருக்கேன் நினைக்காதுங்க. கோவப்படுமே பாத்துடுங்க. கோவப்படு, எனக்கு என்ன வந்துச்சு? சாரா, நீங்க 2 பேரும் கடலை போட்டுட்டு தானே இருக்கீங்க. போனுக்கு வேலை இல்ல. உன் போனை தரியா? கடலை பொடியாவலாம்? ஆமா, ஒய்ஃப் கிட்ட பேசியதான் கடலை பொடி லிஸ்ட்ல தான் வரேன் இனிமே. நான் கேட்கேன்னு சொல்லிட்டு தப்பா நினைக்காதுங்க. நான் இங்க வந்த உடனே என் போனை கேட்டீங்க. வழக்கமா யாருக்கிட்டையும் போன் கேட்காம உங்க போன் தானே யூஸ் பண்ணுவீங்க. அப்ப நினைச்சு பேலன்ஸ் இல்லையா இருக்கும் அப்படின்னு நீங்க திரும்ப என் போனை ரிட்டர்ன் கொடுத்தீங்கல்ல, அப்பயே உங்க போனுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ரீசார்ஜ் பண்ணியா? அது வந்து செத்து போன போனுக்கு? செத்து போன போனா? என் ஜிபேல இருந்து தான் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணேன். போறியா? நாங்க தான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ எதுக்கு இப்ப டிஸ்டர்பா வந்து நிக்க? இப்பதான் புரியுது பிள்ளை. ஏன் வந்த நேரத்துல இருந்து என்னைய விரட்டிட்டே இருக்குதியானு. ஏன் சாரா, உனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாதா? என்ன நடந்தது? அதான் ரோஹித் இருக்கார்ல, உன்னை எங்க அம்மா ஸ்டேஜ்ல வச்சு ஏதோ சொல்லிட்டாவலாம். இங்க வந்து தலைகீழ நின்னு நாடகத்தை தான் நடத்திட்டு போனாரு. என்ன சொன்னாவ? என்ன சொன்னாவலாம்? என்ன சொன்னாரா? எந்தாலும் சொல்லிக்கிட்டு போட்டு அவிய சண்டையில என் போன் என்ன பாவம் செஞ்சு? அதுக்கு வாய் இருந்துன்னா அது அழுதுருக்கான். அந்த அளவுக்கு சில்லியா உடைச்சு வச்சிருக்காரு. இதுதான் என் கூடலே இருந்த லட்சணம், அப்படித்தானே? வேற என்ன நடந்து? வேற நான் என்ன கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன்ட்ட? போன் இல்லாம சிறையா இருக்கு. ஏன் அதுக்கு நீ எங்க 2 பேருக்கு போனையும் கேட்டுட்டு இருக்க? நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவ, அந்த கான்டாக்ட் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குமா? எனக்கு போன் மட்டும் தந்தா போதும். ஜோஷ்னா என்னடானா அவ வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்கா. ஜூலி கிட்ட போனேன். ஜூலி அதை பார்த்து என்னமோ நோட்ல எழுதிட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் வெட்டி கதை தானே பேசிட்டு இருக்குதியா? அதான் உங்கள்கிட்ட வந்தேன். அக்ஷயா, என் போன் அந்த டேபிள்ல தான் இருக்கு. எடுத்துட்டு போங்க. நீங்களே வச்சுக்கோங்க. லூசு. ரோஹித் போன் வாங்கி கேட்டிருக்கீங்களா? எப்போ உங்களுக்கு வாங்கி தராங்களோ அதுக்கப்புறம் என் போனை என்கிட்ட கொண்டு தாங்கண்ணா. அப்பனா உனக்கு போன் பண்றதுக்கெல்லாம் வேண்டாமா? இல்ல வேண்டாம். நான் எங்க வீட்டுக்கு மட்டும் தானே போன் பண்ணுவேன். வேணா இவங்க போன்ல இருந்தே நான் பண்ணிக்கிறேன். அப்பனா ஸ்டேஷன்ல இருக்கும்போது நான் போன் பண்றது? நீதான் நல்ல ஒய்ஃப். ஐயே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அறிவு இல்லையா? உனக்கு முத அறிவு இருக்கா? அவள்கிட்ட போனை தூக்கி கொடுத்துட்டேன். இனிமே நான் போன் பண்ணனா யாருக்கு போனுக்கு பண்ணுவேன்? அதனாலதான் எடுத்து கொடுத்தேன். கோவத்தை எதுல காட்டுனேன்னு உங்களுக்கு அறிவு இல்லையா? என்னமா டயலாக் கள்ளி விட்டியா? உன் கூடல தானே இருந்து எப்ப இங்க வந்து சண்டை போட்டேன்னு கேட்டியா? நல்ல யுத்தத்தை நடத்தி தானே அங்க வந்து சேர்ந்துருக்குதியா? இனிமே எனக்கு போன் பண்ணனா எப்படி ஆனாலும் அவளுக்கு போன் வாங்கி கொடுத்து தானே ஆகணும். லூசு. ஒரு குடும்பத்துல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனேன்னு தெரியல. இவரெல்லாம் ஒரு போலீஸ்காரன். நல்ல நாட்டாம பண்ணி கிழிச்சிருவாரு. தேவைதாண்டி, எனக்கு தேவைதான். ஆதி, ஆதி, கனி. என்னைய வர சொல்லிட்டு 10 நிமிஷமா என்னமோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? கனி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஆ, நேற்றுக்கு நைட்டு மெசேஜ் பண்ணலாம், நானும் ரிப்ளை பண்ணியிருந்தேன். வீட்டில் பார்த்துட்டு யாராவது ஏதாவது சொன்னாவளா? வீட்டுல சொல்லது என்னத்த இருந்ததுல அப்படி? இத பத்தி பேசவா கூப்பிட்டீங்க? என்னை பத்தி நீ என்ன நினைக்கியா? உங்களை பத்தியா? என்னை பத்தி கேட்ட உடனே உன் உதட்டுல சிரிப்பு தானே வந்துட்டு. நீங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் யூஜில காலேஜ் டாப்பர். வேற வேற என்ன? வேற எனக்கு இவ்வளவுதானே தெரியும். மாரி ஜெயலட்சுமி மேம்னே சொல்லிட்டு போனவ.
ஆதி வந்து ரொம்ப வசதியான வீட்ல உள்ள பையனு. உங்க அண்ணன் ஸ்கூல்ல வேலை பார்க்காரு. இதுக்கு மேல என்ன பத்தி என்ன தெரியும்? தெரியலையே. வசதியான வீட்டுல உள்ள பையன் சொன்னாங்க இல்ல, எந்த அளவுக்குன்னு நினைக்கிற? ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? கனி, நான் உன்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட் எல்லாம் நோட் பண்ணிருக்கேன். நீ காலேஜ்ல பேசுற பிள்ளைங்களாம் கொஞ்சம் மிடில் கிளாஸ் பிள்ளைங்க தான். உன் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லயும் அப்படிதான் இருக்காவ. அதான் எனக்கே டவுட், அந்த மாதிரி பட்டவங்கள்ட்ட மட்டும் ஏன் பேசுறான்னு. எல்லாரும் எங்க அண்ணன் மாதிரி இருப்பாவலாம். அவன் சொந்தமா ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கான். ஆனாலும் அவனுக்கு எந்த ஒரு ஹெட் வெயிட்மே இல்ல. எங்க அம்மா நான் இந்த காலேஜுக்கு சேரும்போது சொல்லிதான் விட்டுருக்காவ, யாரு என்னன்னு பார்த்துதான் பேசணும், நம்ம இடம் தெரிஞ்சுதான் பழகணும் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காவ. உங்க மேம் என்னைய வசதியான வீட்டு பையன் சொல்லியிருக்காவ இல்ல, எந்த அளவுன்னு தெரியுமா? புரியலாதி, எதுக்கு இப்ப இதெல்லாம்? சொல்லு கனி, தேவைப்படுது. வேற யாரோ என்ன பத்தி சொல்லி நீ தெரிஞ்சுக்கிட்டு என் மேல கோவப்படியதை விட நானே உண்மையா இருக்க ஆசைப்படியேன். சொல்லு கனி. ரோஹித் தான் வீடளவு. கனி, எங்க அண்ணன் ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னான்ல. ஆமா, நான் கூட சொன்னேனே குடும்பமே புத்தக புழுவானு. அவன் எந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கறான், என்னவா இருக்கான்னு தெரியுமா? சொன்னீங்கல்ல ஆதி, ஆதித்யா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு. அந்த ஸ்கூல்ல ஒருத்தங்களோட பேர் இருக்குது. அதுல உனக்கு ஏதாவது டவுட் வருதா? இதுல வேற உங்களுக்கு பெருமை கேக்குது. அந்த ஸ்கூலோட பேர்ல உங்க பேர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு பெருமை கண்டியா? எனக்கு பெருமையா? ஆமா, உங்க பேரு ஆதி, ஸ்கூல் பேரு ஆதித்யான்னு வருதுல்ல, அதான். அந்த ஸ்கூலுக்கு பேரை எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? அது அந்த ஸ்கூலோட ஓனர்ட்ட தான் போய் கேட்கணும். நான் சொல்லட்டா? அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் தம்பிக்கு பேரு ஆதி. அப்படியா? அங்கேயும் உங்க பேர் தானா? கனி, அந்த பையன் இப்ப நம்ம காலேஜ்ல தான் இன்ஜினியரிங் பிஜி படிச்சிட்டு இருக்கான். விளையாடாதுங்க ஆதி, நம்ம காலேஜ்ல எல்லாம் படிப்பாங்களா? நம்ம காலேஜ் பெரிய காலேஜ் தான். நான் இப்படி ஒரு காலேஜ்ல படிப்பேன்னு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது தெரியுமா? எப்படியோ 12th நல்ல மார்க் வாங்கி ஸ்காலர்ஷிப்ல சீட் கிடைச்சிட்டு மாறி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வேற. கனி, நான் சொல்றத நம்பலையா நீ? ஆதி, அந்த பையன் மட்டும் நம்ம காலேஜ்ல படிக்கானா? இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கல. நான் இங்க ஜாயின் பண்ணி 1 இயர் முடிய போகுதுல. இதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தங்களாவது சொல்லிருக்க மாட்டாங்களா? மேபி முக்கியமான 1-2 பேரை தவிர யாருக்கும் தெரியாம கூட இருக்கலாம்ல. அப்படியா? சரி சொல்லுங்க, யாருன்னு தெரிஞ்சுப்போம். யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்னு, நீ நினைக்க மாதிரி எங்க அண்ணன் ஸ்கூல்ல டீச்சிங் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணல. வேற? அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் எங்க அண்ணன் தான். ஆதி, விளையாடாதுங்க. ஏய், இதுல எல்லாம் யாராவது விளையாடுவாங்களா? நான் பிறந்து கொஞ்ச நாள்லயே அந்த ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாவ. அந்த டைம்ல தான் நான் பிறந்தனால என் பேரையே ஸ்கூலுக்கு வச்சுட்டாவ. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்க அப்பா தான் அந்த ஸ்கூல்ல பாத்துட்டு இருந்தாரு. அப்புறமா ஒரு வயசுக்கு மேல அவராலையும் ஓடி ஆடி எல்லாம் செய்ய முடியாதுல்ல, அதான் பொறுப்பை எங்க அண்ணன்ட்டே கொடுத்துட்டாவ. இதெல்லாம் ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லல? அதான் சொல்றேன்ல கனி, நீ பேசுறவங்களே செலக்ட் பண்ணி தான் பேசுவ. என் பேக்ரவுண்ட் மட்டும் தெரிஞ்சதுன்னா என்கிட்ட பேச மாட்டேன்னு நினைச்சிட்டேன். இப்ப மட்டும் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும் என்கிட்ட? நான் உங்களுக்கு எவ்வளவு நம்பினேன். என்னை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் நான் மறைச்சிருக்கனா? உங்க பேர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு, அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்மையா இருக்குமா? அதுதான் முக்கியம் ஆதி. நான் உங்கள்ட்ட உண்மையா தானே இருக்கேன். கனி, முதல்லயே என்னை பத்தி தெரிஞ்சதுன்னா நீ கண்டிப்பா என்கிட்ட பேசியிருக்கவே மாட்டேன். இப்ப மட்டும் நான் திரும்ப பேசுவேன்னு உங்களுக்கு என்ன நம்பிக்கை? வேற யாரோ என்னை பத்தி சொல்லும் போது உனக்கு என்னமோ கோவம் தான் கூடும். அதான் நானே என்னை பத்தி சொல்லிட்டேன். இனிமே ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்றதும் பண்ணாததான் உன் விருப்பம். இதுக்கு மேலே என்னை பத்தி ஏதாவது தெரியணும்னா உன் அண்ணன்ட்டே போய் விசாரிச்சுக்கா. ஏன் அண்ணனா? ஆமா, உங்க அண்ணன்ட்டே போய் விசாரிச்சுக்கா. எனக்கே உங்களை பத்தி இப்பதான் தெரியுது. அவனுக்கு உங்களை பத்தி என்ன தெரியும்? உனக்கு தெரியாததான் உங்க அண்ணனுக்கு தெரியும். அதான் பாசமான அண்ணன் ப்ரூவ் பண்ணிட்டாருலாம். புரியல ஆதி. கனி, டாக்டர் சஞ்சய் என் அண்ணனும் ஸ்கூல் லைஃப்ல ஒன்னாதான் படிச்சிருக்காவ. 2 பேருமே ஸ்கூல் லைஃப்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஆனா என்ன, ஒரு 3 வருஷமா தான் கான்டாக்ட்ல இல்லாம இருந்திருக்காவ போல. அப்படின்னா முன்னமே எங்க அண்ணனுக்கு உங்களுக்கு தெரியுமா? உங்க 2 பேருக்கு முன்னமே தெரியுமா? இல்ல, எனக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் உங்க அண்ணன் என் அண்ணனுக்கு ஃப்ரெண்டுன்னு தெரியும். வீட்டுல ஒரு குரூப் போட்டோ இருந்து அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதான் அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல ஒரு பிரச்சனை நடந்துலாம், உங்களை டீஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு வந்து சண்டைக்கு நின்னாருல உங்க அண்ணன். அப்பெல்லாம் எனக்கு யாருனே தெரியாதுடே. போறவ அதை பிடிச்சிட்டு சண்டைக்கு வந்துடாத. எங்க அண்ணனுக்கு அவருக்கு நேத்துக்கு தான் தெரியும். நீங்க எங்க அண்ணன்ட்ட ஏதாவது பேசுனீங்களா? நான் தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, அதான் என்ன பத்தி விசாரிச்சிருக்காரு. அதுவும் எங்க வீட்டு வாட்ச்மேன்ட்டே வந்து விசாரிச்சிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க அண்ணனுக்கு கார் எனக்கு தெரியாது பத்தியா? நேத்துக்கு என்ன கார்லயே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தாரு. நானும் எந்த தப்பும் பண்ணல, ஒழிக்கிறதுக்கு எனக்கு எந்த பயமும் இல்ல. நான் பாட்டுக்கு என் வீட்டுக்குள்ளால போனேன். கரெக்டா வந்து வாட்ச்மேன்ட்டே விசாரிச்சுட்டு இருந்தாரு. நான் எங்க வீட்டு மாடியில நின்று எல்லாம் பார்த்துட்டு தான் நின்னேன். என் கெஸ்ஸிங் கரெக்ட்னா உங்க அண்ணன் இன்னும் கொஞ்சம் டீப்பா போயிருப்பாரு. விக்கியும் உங்க அண்ணனும் கண்டிப்பா பேச ஆரம்பிச்சிருப்பாவ. இப்ப கூட கனிஷா, நான் எதனால தெரியுமா இதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? நம்ம நம்பின ஒரு ஆளை பத்தி இன்னொரு ஆள் சொல்லும் போது நமக்கு கஷ்டமா இருக்கும்.
அதான் நானா இல்ல உண்மையும் சொல்லிட்டேன். நிஜமா கனி, அந்த ஸ்கூல் எங்களோட ஸ்கூல்னு என் கிளாஸ்ல கூட யாருக்குமே தெரியாது. சிவாக்கு மட்டும்தான் தெரியும். வேற நம்ம சேர்மன், பிரின்சிபல், 1-2 ஸ்டாஃபுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா இது மூலமா எல்லாம் வர ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு பிடிக்கல கனி. அதனாலதான் யாருக்கிட்டையும் நான் என்ன பத்தி சொல்றது கிடையாது. ஒருத்தங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் என் கேரக்டர் பிடிச்சி போய் பேசணும். நானும் உங்களை மன்னிச்சிட்டேன் போதுமா. நீங்க என்கிட்ட உண்மையெல்லாம் மறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. அட உண்மையாவா? ஆமா, பத்தாததுக்கு உங்க அண்ணன் வேற எங்க அண்ணனுக்கு ஃப்ரெண்டு. நாம 2 பேரும் பேசினு எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இதை பத்தி கேட்கல பாத்தீங்களா? எங்க நான் எதுலயாவது மாட்டிட கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காரு. அதுவும் எந்த நேரத்துல? இன்னமும் ஒரு வாரத்துல அவருக்கு கல்யாணம். யார் நம்பிக்கையை நான் கிடைக்கிற மாதிரி எதுலயும் நடந்துக்க மாட்டேன். இப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. ஆமாமா இருக்கும்ல. ஆதி, எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் உண்மையா மட்டும் இருந்தா போதும். கனி, நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி நீ என்ன நினைக்கிய? சொல்லுமா, நான் எல்லாம் தப்பா எதுவும் நினைக்க மாட்டேன். தெரியல ஆதி, ஆனா ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸ்கூல் லைஃப்லயே நான் பசங்க கூட எல்லாம் ரொம்ப கான்டாக்ட்ல இருக்க மாட்டேன். கிளாஸ்ல ஜாலியா பேசி சிரிச்சமா அதோட முடிஞ்சு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கேன், இவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கேன்னு நான் இருந்ததே இல்ல. ஆனா நைட்டு நானா உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன். அப்ப கூட நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்காம போன் ஆஃப் பண்ணிட்டு தூங்குன்னு சொன்னீங்கல்ல, அதான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. தேங்க்ஸ். சஞ்சய், என்னம்மா? என்ன வந்த நேரத்துல இருந்து எதைய பத்தி யோசிச்சுட்டே இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். இல்ல சஞ்சய், எதையும் என்கிட்ட இருந்து நீங்க மறைக்கிறீங்க. உன்கிட்ட எதையாவது மறைக்க முடியுமா? நீ கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருவ இல்ல? நான் கண்ணை பார்த்து தான் கண்டுபிடிப்பேன். ஆனா நான் ஹலோ சொன்னாலும் என் மனசுல என்ன இருக்கு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுல இருந்து நீங்க சரியில்லை, ஏதோ பத்தி யோசிச்சுட்டே இருக்கீங்க. யா சஞ்சய், என்னைய பிடிக்கலையா? ஏ மக்கு, உன்னை பிடிக்காமல 3 வருஷமா கஷ்டப்பட்டிருக்கேன். நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு நீ என்கிட்ட வந்து ஒன்னு கேட்டலாம். நிறைய கேட்டனே. அதே நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணவான்னு கேட்டல என்கிட்ட. ஆமா கேட்டேன், சரின்னு சொன்னீங்க. நானும் கூப்பிட்டு அவனை வந்துட்டு போயாச்சுல. நான் சும்மா எல்லாம் அவனை கூப்பிட சொல்லல. வேற கனிக்கு மேல ஆதிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பிரியா. ஐயா, நான் அதே காலேஜ்ல தானே படிக்கேன், எனக்கு தெரியாதா? ஆதி எல்லாத்தையும் நல்லா தான் பேசுவான். அப்படிங்களா பொண்டாட்டி? என்னையோட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு போல. விளையாடாதுங்க. ஆதி யாருன்னு தெரியுமா உனக்கு? யார் வீட்டு பையன் தெரியுமா? யாரு? ஆதித்யா மெட்ரிக் ஸ்கூல் இருக்கலாம், ஆமா. அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டனுக்கு தம்பி தான் ஆதி. கரஸ்பாண்டன்ட் தம்பியா? ஆனா ஆதிக்கு ஃப்ரெண்ட் லிஸ்ட் எல்லாம் பார்த்தா அப்படியெல்லாம் தெரியலையே. எல்லா பிள்ளைங்களுக்கு கூட தானே நார்மலா பேசிட்டு இருக்காரு. யாரோ சொன்னாவ நானும் அந்த காலேஜ்ல தான் படிக்க, எனக்கு தெரியாம இருக்குமான்னு. பிரியா, ஆதி மேல எனக்கு ரொம்ப நாளாவே கொஞ்சம் டவுட் இருந்து. காலேஜ் வாசல்ல நான் உங்களுக்கு வெயிட் பண்றேன்னா 2வது வாசல்ல அவன் நிப்பான். நம்ம கிளம்புன அடுத்த செகண்ட் அவனை கார் எடுத்துட்டு கிளம்பிடுவான். இதெல்லாம் எப்ப நோட் பண்ணீங்க? காலேஜ்ல இருந்து 2 பேரும் வீட்டுக்கு கூட்டு வரேன். அக்கம் பக்கத்துல என்ன நடக்குன்னு பார்க்காம இருப்போமா? வாங்க அத்தாம்மா, சாப்பிட்டுட்டு போனா போதும்னு சொன்னேன். இனிமே வீட்டுக்கு உடனே போயிடணும். பிரியாட்ட முக்கியமான விஷயம்னு பேசணும்னு வந்தியா? ஆமாண்டி, நைட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் ஸ்டே பண்ற மாதிரி ஆயிட்டு. என்னமோ வீட்டுக்கு போவேலையா? இனி வீட்டுக்கு போனோம்ல. சரி, இந்த ஜூஸியாவது குடிச்சிட்டு போங்க. கல்யாண பத்திரிக்கை எல்லாம் ரெடி பண்ணிட்டாவளா வீட்ல? ஆமாண்டி, ரெடி பண்ணிட்டாங்க. இனிமே கொடுத்துட வேண்டியதுதான், 1 வாரம் தானே இருக்கு. ஆமா, நாள் இல்ல. பிரியாவும் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. இனிமே நாளைக்கு சஜு காலேஜுக்கு கூட்டு போய் எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டு வரட்டு. சரி ஆண்டி. அதுக்கப்புறம் நம்ம கனிக்கு அதிக மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எப்ப வேணாலும் வரலாம், வராம ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட முடியலாம். ஒருவேளை கனிக்கு அதிக பிடிச்சிருந்தா நீங்க அகைன்ஸ்டா நிப்பீங்களா? ஏ லூசு, நீ என்ன எனக்கு வீட்டுல பார்த்து வச்ச பொண்ணா? பண்றதே காதல் கல்யாணம், இதுல அடுத்தவங்களுக்கு எதிராக போய் நின்னா என்ன நினைப்பாவ? ஸ்டேஜ்ல உன் பக்கத்துல தான் நின்னேன். ஆனா நான் ஆதியை நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். வந்ததுல இருந்தே கனியை தான் அவன் தேடிட்டு இருந்தான். கனியை பார்த்துதான் அவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஒரு அண்ணனா இருந்துகிட்டு அதை இப்படி பல்ல காட்டிட்டே சொல்லுதியா? யாரு வேணா யார வேணாலும் காதலிக்கலாம். ஆனா ஆதியோட பார்வை பல கதை சொல்லுச்சு தெரியுமா பிரியா உனக்கு? பல கதை சொல்லுச்சா?
ஆமா, அவன் பார்வையில ஒரு பார்வை கூட தப்பான பார்வையா எனக்கு தெரியல. அவ கண்ணை தவிர அவன் எதுவுமே பார்க்கல. யார் ஒருத்தன் ஒரு பொண்ணோட முகத்தை பார்த்து பேசுறானோ அவன் பெர்ஃபெக்ட் தான். டாக்டருக்கு படிச்சீங்களா இல்ல வேற ஏதாவது படிச்சிருக்கீங்களா? இதான் சொல்றது, உன்கிட்ட பஞ்சு டைலாக்க அடிச்சு விடக்கூடாதுன்னு. ஜூஸ் ஆறிட போகுது, குடிங்க. ஆமா, ஜூஸ் ஆறுது. ஏன்னா காஃபி எல்லாம் கொடுத்துருக்காவ. இங்க பாரு குட்டிமா, கண்ணிட்ட இதை பத்தி எல்லாம் கேட்காத சொல்லிட்டேன். நான் எதுக்கு கேட்க போறேன், நீங்களே கேட்கல. நான் ஆதியை பத்தி விசாரிச்சுட்டேன். அது மட்டும் இல்ல, ஆதியோட அண்ணன் எனக்கு ஃப்ரெண்டு தான். டாக்டர் சஞ்சய்க்கு யார் தான் ஃப்ரெண்டா இருக்க மாட்டாவா? ஊரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஜூஸ் நல்லா இருந்தா? ஆமா, நல்லாதான் இருந்தியா? கூட ஒரு பிள்ளை இருக்கேன், அதுக்கு எள்ளு போல கொடுப்போம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? தோணல. அடியே, வந்த கெஸ்டுக்கு கொடுத்தது. இருந்தாலும் கூட ஒரு பிள்ளை பார்த்துட்டு இருக்கலாம், அதுக்கு எள்ளு கொடுப்போம்னு தோணுச்சா? அதான் குடிச்சிட்டு இருந்தேன்ல, அப்ப கேட்டுக்க வேண்டியது தானே. அது உங்களுக்கா தோணி இருக்கணும், உங்க மக்கு மண்டையில ஏறி இருக்கணும். மக்கு மண்டைக்கா இந்த யாரிட்ட போச்சு. ஏன் பிரியா, ஒரே ஒரு கா ப்ளீஸ். என்ன ஒரே ஒருக்கா? ஒரே ஒரு தடவை தான் ப்ளீஸ். ஆ? ப்ளீஸ். என்ன? ஏன்? யாரோ சொன்னவ, இப்ப கூட எனக்கு ஓகே தான் சொல்லிட்டே இருந்தவ. ஓகே சொல்லியவங்க இப்படிதான் பயந்து ஓடுவாங்களாம். ஐயே, நான் எதுக்கு பெயர போறேன்? பாத்துமா, ஒழுங்கா இரு, கீழே விழுந்துராத. அட, நீங்க மத பின்னாடி தள்ளிருங்க, அப்பதான் எனக்கு தள்ளி இருக்க முடியும். பிரியா, ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். ஏன் உங்களுக்கு? ஒரே ஒரு தடவை உன் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரட்டா? இதுவா அந்த ஒரே ஒரு தடவை? ஆமா, நீ என்ன நினைச்ச? ஓய், என்ன நினைச்சேன்னு கேட்டேன். நானும் அதே தான் நினைச்சேன். நீயும் அதேதான் நினைச்சியா? போங்க சஞ்சய். ஒரு மாதிரி தான் போற பத்துக்கா. எனக்கு தரணும்னு தோணல இல்ல, ஆனால நான் இதே கப்ல தான் குடிப்பேன். கப்பு மட்டும் தான் இருக்கு, பரவாயில்ல. என்ன நடக்குதுங்க? ஏய் பாத்து, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பிரியா, தெரிந்த காலையை கட்டி விட்டு கண் சிரிக்கும் சுந்தரியே, அக்கரைக்கும் இக்கரைக்கும் கடந்த வெள்ளத்தை கட்டியனை கட்டி வைத்த பைகிலியே, என்னில் நீ அடி உன்னில் நான் அடி, என்னில் நீ